அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்ப ராசியில் இருக்காங்க. ஒரு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகு, மீன ராசியில் குருவோட வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது, கன்னி ராசியில் புதனோட வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் கிடையாது. குருவோட பயிற்சி மட்டும் நடக்கும். அந்த குரு பகவான் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 3 மற்றும் விரையாதிபதி 12ஆம் அதிபதி. ஏன்னா சமகிரகம் சனிக்கும் குருக்கு வந்து சமகிரகம், சமம் தான், சரிங்களா? அப்போ அந்த உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு போவார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு, பஞ்சமஸ்தானத்துக்கு மே மாதம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துடும். அப்போ இந்த சனி பயிற்சியும் கிடையாது, ராகு கேது பயிற்சியும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு குரு பயிற்சி வர்றது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாகவே பிரச்சனையில் இருக்கீங்க. நிறைய பிரச்சனை உங்களுக்கு. சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடையாது, நல்ல ஒரு வேலை கிடைக்கல உங்களுக்கு. நல்ல ஒரு வேலையிலிருந்தும் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தும் அங்கே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆகலை, சூப்பர்வைசர் உங்களுக்கு ஆகலை, மேனேஜருக்கும் உங்களுக்கு ஆகலை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உங்களுக்கு. இல்லை உங்களோட உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக செட்டாக கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பே உங்களுக்கு கிடையாதுங்க. ஒரு இஷ்டம் இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மகர ராசி நேயர்கள். மெயினாக வந்து பாருங்கள், ஒரு சில பேருக்கெல்லாம் கையில் பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. ஒரு சில பேர் நம்ம நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பாருங்கள், இந்த காலகட்டங்களாக பாருங்கள், கையில் சுத்தமாக பணம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு போயிட்டுருக்கு. அவங்க வாங்கிட்டு வந்த விதி, கர்மா, வினை பயன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முன்ஜென்ம கர்ம வினை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த நடக்கக்கூடிய அந்த சனி பகவான், அதாவது அந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள், அதாவது அந்த 7.5 சனி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். சனி பகவான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற பாடம் தான். ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷமாகவே நிறையா மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு சனி பகவான். நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டீங்க நீங்கள். ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிங்க. வேலையில் நிம்மதி கிடையாது, பணம் கிடையாது, கையில் பணம் இல்லை, கடன் வாங்கினீங்க, கடன் வாங்கி ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல வாங்கி இப்படியே உங்கள் வாழ்க்கை ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருந்தது. மாத சம்பளத்துக்கும் வாங்குறதுக்கும், கடன்காரன் கட்டுறக்கும், கடன் அடைக்கிறதுக்கும் இதுவே உங்களுக்கு சரியாக போச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பணத்தை சேஃப்டி பண்ண முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, குழந்தைகளை செட்டில் பண்ண முடியல, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, இதெல்லாமே போயிட்டுருக்குங்க. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு மன உளைச்சல் ஆன ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம், சரிங்களா? அதுலேருந்து ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க, சரிங்களா? ஏன்னா 2020, 21, 22 சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு பிரச்சனை. நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். 2020, 21, 22 எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டமாக இருந்திருக்கும். அந்த 2.5-3 வருஷம் மன அழுத்தம் இருந்திருக்கும், தூக்கம் இருந்திருக்காது, நிம்மதியாக மகர ராசினிகள் தூங்க கிடையாது. திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாதிப்பில் இருந்தீங்க. ஒரு நிம்மதியாக தூங்க கிடையாது, நிம்மதியான சாப்பாடு இல்லை, உங்களுக்கு கரெக்டான சாப்பிட முடியல உங்களால். அந்த அளவுக்கு மன அழுத்தம், யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, யாரோ நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்காங்க, நம்ம உடம்புல யாரோ பூந்த மாதிரி இருக்குது, ஒரு டிப்ரெஷனில் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குங்கிற மாதிரி நிறைய மகர ராசினியர்கள் அந்த காலகட்டங்களில் சொன்னீங்க. மறக்க முடியாத காலகட்டம் உங்களுக்கு. ஆனால் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷம் சொல்லிடலாம். ஏன்னா வந்து பாருங்கள், உங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு நடக்குதுங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும், சரிங்களா? மே மாதம் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆரம்ப பகுதி 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கிறதுனால அந்த குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனி வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்கள் உடலை விட்டு சனி விலகிட்டார்னு அர்த்தம். ராசி மேலே சனி வரும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். பொதுவாக பாருங்கள், ஒருத்தருக்கு சோதனை வருது, கஷ்டம் வருது, தேவையில்லாமல் பிரச்சனைகள் சுற்றி வருதுங்க, மன அழுத்தம் கொடுக்குது, இந்த மாதிரிலாம் மன அழுத்தம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜென்ம சனியிலோ அஷ்டம் சனியில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ தான் பிரச்சனை உருவெடுக்கும், பிரச்சனை ஆரம்பிக்கும். இதெல்லாமே பார்த்துட்டீங்க நீங்கள். ஏன்னா கர்மக்காரகன் சனி, அவர் உங்கள் உடம்பு மேலேயே இருந்தார். உங்களுக்கு சனிங்கிறது ஒரு மந்தமான கிரகம், ஒரு சோம்பலுக்கு உண்டான கிரகம். இந்த மந்தமான கிரகம் சனி பகவான். இருட்டுக்குண்டான கிரகம், ஆழமான இருட்டு ராகு பகவான். ரொம்ப ஆழமான இருட்டு. ராகு நல்லவர் கூட சேர்ந்தால் நல்லவராக இருப்பார், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவராக மாறிடுவார். ஆனால் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கர்மக்காரகனின் தலைவன் சனி பகவான், இருள் கிரகம், இருட்டுக்குண்டான கிரகம் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ம ராசியில் நுழையும் போது மன அழுத்தம் இருக்கும், உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும், எப்போயுமே டயர்டாக இருக்கும், படுத்து தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணும். இதெல்லாமே மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க, அனுபவிச்சிங்க. நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ அந்த மன அழுத்தம் நீங்கிருச்சு. உங்கள் உடல்லிருந்து இருந்து வந்த சனி பகவான், உங்களுக்குள்ள இருந்த சனி பகவான் இப்போ வெளியே வந்துட்டார். உங்கள் ராசிக்கு பக்கத்து ராசியில் இருக்கார். எங்கே இருக்கார்? கும்பராசியில் இருக்கார். அப்போ அந்த டயர்ட்னஸ், இந்த சோம்பேறித்தனம் ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்குது. நிறைய மகர ராசிக்காரங்க ஒத்துக்குவாங்க. 2023 ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார், ஆனால் 2020, 21, 22 சொல்லவே எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கே தெரியல, நாங்கள் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயமா இருக்குது, அந்தளவுக்கு பிரச்சனைங்க சந்திச்சிட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டோம், எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாமே உங்கள் சனி பகவான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி நிறைய மகர ராசிக்காரங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் சொன்னீங்க. ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு ஒரு சூப்பரான உங்களுக்கு வருஷமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு, 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு உங்களுக்கு கை தூக்கி நிறுத்த வைப்பாருங்க, தன்னம்பிக்கை கொடுத்துருவார் உங்களுக்கு. ஒரு வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்கல. ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலைக்கு போகிறீங்க. இந்த ராகு 3ல் இருக்கிற ராகு உங்களுக்கு சப்போர்ட் செய்வார். பிரயாணங்கள் இதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எங்கேயாவது போய் வாயை திறந்தாலே பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை வந்தது தான் மிச்சம் உங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களால் வெளிநாடு போக முடியும், வெளியூர் போக முடியும், நீங்கள் நினச்சபடி உங்களால் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவார்? 9ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பார். 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை கன்னி ராசி பார்ப்பார். கேதுவோட மேலே அவரோட பார்வை விழுகும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் தலையெழுத்தே மாறுதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு வாழ்க்கை மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, கிட்ட வந்துருச்சு, நெருங்க போகுது. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் வாழ போகிறீங்க, சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாதத்திலேருந்தே உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? பிரச்சனையை வந்து ஒரு சில மகர ராசி நேயர்கள் சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2.5-3 வருஷமெல்லாம் உங்களால் முடியல, எந்திரிக்க கூட முடியல. ஒரு சில பேர் படுத்த பிடிக்க இருந்தீங்க, விபத்தை சந்திச்சிங்க, கை காலில் அடிபட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு, மருத்துவமனையில் இருந்தீங்க, வீட்லேயே முடங்கி கிடந்தீங்க. ஒரு சில பேர் கால் நரம்பு, கையில் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையால் நடக்க முடியாமல் இருந்தீங்க. அந்த அளவுக்கு வலி வேதனையோட வாழ்ந்துட்டு இருந்தவங்க மகர ராசி நேயர்கள். ஆனால் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு, இந்த வருடம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் பாருங்கள், உங்களுக்கு 6ஆம் தேதியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட பயிற்சி. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். அப்போ இந்த ஜென்ம ராசியில் இருக்க செவ்வாய் பகவானே வந்து பாருங்கள் உங்களுக்கு உச்சம்பலத்தோடு இருக்கிறனால வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்காருங்க. அடுத்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த பிப்ரவரி மாதம் பாருங்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் அதிபதி அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். அப்போ சுக்கிரன் செவ்வாயும் சேர்றது பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு இந்த பிப்ரவரி நடுப்பகுதிக்கு அப்புறமே நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக மகர ராசிக்காரங்கள் கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இனிமேல் உங்களுக்கு. ஏன்னா 30 வருஷம் கழிச்சு தான் 7.5 சனி வரும். அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, ஒரு ரவுண்டு ஒரு சுற்றி வர்றதுக்கு, ஒரு ராசி மண்டலை சுற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 30 வருஷம் டைம் எடுக்கும். இந்த காலகட்டங்களிலே நிறைய அனுபவிச்சிட்டிங்க. 25லேருந்து 30 வயசுக்கு 25லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பாருங்கள், பிஸ்னஸ் பண்ணி நிறைய அடி வாங்கிட்டீங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு சில பேர் திருமணம் ஆகாமல் இருந்தது, நிறைய தடையாக இருந்தது. வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும். சனி பகவான் வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வாங்கி கொடுப்பார். கர்மக்காரகன் தலைவன் சனி பகவான். அதனால தான் அந்த சனி பகவானாலே அந்த 7.5 சனி வந்தாலே ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் வந்துடுது. அதெல்லாம் விலகிருச்சுங்க உங்களுக்கு. சரிங்களா? பழசு நினச்சி குழப்பிக்காதீங்க, பயந்துக்காதீங்க. இனி வாழ போகிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இனி வாழ போகிற வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மகர ராசி நேயர்கள் வாழ போகிறீங்க. திருவோணம், அவிட்டம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்குங்க. வேலை இல்லாமல் இருக்கீங்க, நல்ல வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான ராகு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பாருங்கள் அவர் குருவோட பார்வையில் இந்த மே மாதம் குருவோட பார்வை விழுகிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம வாழ்க்கையிலலாம் இப்போ என்ன நல்லது நடந்துடும், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே டோட்டல் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மகர ராசிக்காரங்க அப்படியே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க.
சரிங்களா? தைரியத்தை கொண்டு வாங்க. ஏன்னா 3ல் ராகு இருக்கார், தைரியத்தை கொண்டு வாங்க. அப்படியே சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மனசில் ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருந்து ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா தான் சுற்றி நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போ பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடம், ஒரு ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. அப்போ அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரனால புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநிலம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஊர் போகிறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, லேண்டு சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரி அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்க முடியல, இந்த காலகட்டங்களில் வாங்க முடியும். இல்லை பழைய சொத்தை விற்கணுமா, அந்த சொத்தை விற்றுட்டு புது இடத்த நல்ல ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆக முடியும். இதெல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். தந்தையோட ஆரோக்கியம் சீராக போகுது இந்த காலகட்டங்களில். அதேமாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் எல்லாம் சீராகுங்க உங்களுக்கு. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் நல்ல மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு குரு பார்க்க போகிறாரு. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி. ஏன்னா நீங்கள் உத்திராடத்தில் இருப்பீங்க, திருவோணத்தில் நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடக்கணும். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க? லக்னங்கிறது உயிர், ஆன்மான்னு சொல்லுவாங்க. லக்னன்னு உயிர். அந்த ஆன்மாவை நீங்கள் என்ன, இந்த ஒரு மனுஷன் அந்த ஜீவன் என்ன அனுபவிக்குது, இந்த பிறவியில் என்ன அந்த உயிர் அனுபவிக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலும் உயிரும் சேர்ந்து வச்சு பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமான பலன் சொல்ல முடியும். ராசி பலன் நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்ன அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகமான தசாபுத்தியா, அவயோகரங்கள் தசாபுத்தியா, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, பாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு நல்லது செய்யுமா அந்த கிரகம் இல்லை கெட்டது செய்யுமா, நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ தான் நல்லது நடக்கும், இதுமாதிரி அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் பதில் சொல்லும். அந்த கிரகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.